இல்லம் தேடி வருகிறோம். ஆனந்தமாயிரே மனிதம் ஆகிறோம். தாயின் கருவில் நம்மை தேர்ந்த தெய்வம் அழைக்கிறார். தாயின் கருவில் நம்மை தேர்ந்த தெய்வம் அழைக்கிறார். அவரில் ஒரு குடும்பமாக கூடுவோம். வருக வருக அன்பிலே, எழுக எழுக அறிவிலே, ஒன்றி வாழும் உள்ள உணர்விலே ஒன்று கலந்திடவே ஆண்டவரின் இல்லம் தேடி வருகிறோம். ஆனந்தமாயிரே மனிதம் ஆகிறோம். இணைந்து வாழும் மனித நடுவில் இறைவன் எழுகிறார். இதயம் ஒன்றி வேண்டும் போது அருளை பொழிகிறார். இணைந்து வாழும் மனித நடுவில் இறைவன் எழுகிறார். இதயம் ஒன்றி வேண்டும் போது அருளை பொழிகிறார். இதம் வாழ்ந்திடும் உயிருக்கெல்லாம் அருளை பொதுமையாக்குவோம். இனிமையான பணிகளாலே உலகை புதியதாக்குவோம். இறைவன் ஆட்சி மலர வேண்டும் மண்ணிலே. இதயம் சேர்ந்து இனிய குடும்பமாகவே, இதயம் சேர்ந்து இனிய குடும்பமாகவே. வருக வருக அன்பிலே, எழுக எழுக அறிவிலே, ஒன்றி வாழும் உள்ள உணவிலே ஒரு கலந்திடவே ஆண்டவரில் இல்லம் தேடி வருகிறோம். ஆனந்தமாயிரை மனிதம் ஆகிறோம். ஆண்டவரின் இல்லம் தேடி வருகிறோம். ஆனந்தமாயிரை மனிதம் ஆகிறோம். தொடக்கத்திலும் காலங்களுக்கு முன்னும் கடவுள் வாக்காக இருந்தார். அவரே உலகின் மீட்பராக பிறக்க திருவுளமானார். தந்தை மகன் தூயாவியார் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இறைவன் நம் ஒவ்வொருவரையும் வழிநடத்தி வந்திருப்பதை நினைவு கூர்ந்து நன்றி கூறவும், தொடர்ந்து அவருடைய அருட்கரம் நம்மை வழிநடத்திடும்படியாகவும் நாம் இப்பலியிலே ஒன்றாக இணைந்து ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு கற்றுத்தருகிற வாழ்வின் செய்தியை நாம் அறிந்து அவருக்கு ஏற்புடைய பிள்ளைகளாக நம்மை மாற்றுவோம். இப்பலியில் ஆரோக்கியராஜ் ரோஸ்லின் ஒப்புக்கொடுக்கூடிய மரித்தோர் 6ஆம் ஆண்டு நினைவு திருப்பலியாக வேண்டுவோம். மரித்த அம்மா வியாகம்மாள் அவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், குடும்பத்தில் மரித்த அப்பா மரிய அலங்காரம், அமலோற்பவம், ஆரோக்கியசாமி, வியாகந்தோணியம்மாள், பெர்னாந்து மிக்கேல், பிச்சை மிக்கேல் மற்றும் யாரும் இல்லாத ஆன்மாக்கள் இறைநித்தி இளைப்பாறுதல் அடைய புனித அந்தோணியார் வழியாக வேண்டுவோம். நாம் இணைந்து ஜெபிக்கிற இந்த பலியை இறைவன் ஏற்றுக்கொள்ள தடையாயிருக்கிற நம்முடைய பாவங்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம். ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகியால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நல்வரத்தோர்க்கு அமைதியாகுக. புகழுகின்றோம் யாவும் உம்மையே. வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டிலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் செம்மறியே, தந்தையினின்று நிரந்தரமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீயம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீயம் மீது இறங்குவீர். நீதியின் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர். நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியுடன் தந்தை இறைவன் ஆட்சியில் உள்ளவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, உம்முறை திருமகனின் பிறப்பினால் மக்களுக்கு வியத்தகு முறையில் மீட்பின் பயனை அளிக்க தொடங்கியுள்ள உம்மை வேண்டுகின்றோ. அதனால் அடியார்கள் நம்பிக்கையில் உறுதியாயிருந்து தங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட மாட்சியின் பரிசை பெற்றிட அவரின் வழி நடத்துதல் வந்து சேர்வார்களாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். தொடக்கத்திலிருந்து நீங்கள் கேட்டறிந்தது உங்களுள் நிலைத்திருக்கட்டும். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 22 28 முடிய. அன்பிற்குரியவர்களே, இயேசு மெசியா அல்ல என்று மறுப்போரை தவிர வேறு யார் பொய்யர்? தந்தையும் மகனையும் மறுப்போர்தாம் எதிர்கிறிஸ்துக்கள். மகனை மறுதலிப்போர் தந்தையை ஏற்றுக்கொள்வதில்லை. மகனை ஏற்று அறிக்கையிடுவோர் தந்தையையும் ஏற்றுக்கொள்கின்றனர். தொடக்கத்திலிருந்து நீங்கள் கேட்டறிந்தது உங்களுள் நிலைத்திருக்கட்டும். தொடக்கத்திலிருந்து நீங்கள் கேட்டறிந்தது உங்களுள் நிலைத்திருந்தால் நீங்கள் மகனுடனும் தந்தையுடனும் இணைந்திருப்பீர்கள். அவரே நமக்கு வாக்குறுதி அளித்துள்ளார். அவ்வாக்குறுதி நிலைவாழ்வு பற்றியதாகும்.
உங்களை ஏமாற்றுகிறவர்களை மனதில் கொண்டு இவற்றை உங்களுக்கு எழுதியுள்ளேன். நீங்கள் அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருள்பொழிவு உங்களுள் நிலைத்திருக்கிறது. அதனால் உங்களுக்கும் எவரும் கற்பிக்க வேண்டிய தேவையில்லை. மாறாக நீங்கள் அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருள்பொழிவால் அனைத்தையும் கற்றுக்கொள்கிறீர்கள். அவ்வருள்பொழிவு உண்மையானது, பொய்யானது அல்ல. நீங்கள் கற்றுக்கொண்டதற்கேற்ப அவரோடு இணைந்து வாழுங்கள். ஆகவே பிள்ளைகளை, அவர் தோன்றும்போது நாம் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்கவும் அவருடைய வருகையின் போது வெட்கி விலகாதிருக்கவும் அவரோடு இணைந்து வாழுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஒரு நாளும் விலகாத என் தெய்வம் இயேசு, ஒரு நாளும் விலகாத என் தெய்வம் இயேசு, என் பக்கம் இருக்கின்றார். அவர் என்னோடு இருக்க, என்னாலும் காக்க அஞ்சா
ஆதிகளில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இவ்விறுதி நாட்களில் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆத்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் நற்செய்தி அதிகாரம் 1 இறைவார்த்தைகள் 19 முதல் 28 முடிய. எருசலேமில் உள்ள யூதர்கள் குருக்களையும் லேவியர்களையும் யோவானிடம் அனுப்பி, நீர் யார் என்று கேட்டபோது அவர், நான் மெஸ்ஸியா அல்ல என்று அறிவித்தார். இதை அவர் வெளிப்படையாக கூறி மறுக்காமல் ஒப்புக்கொண்டார். அப்போது, அப்படியானால் நீர் யார்? நீர் எலியாவா என்று அவர்கள் கேட்க அவர், நான் அல்ல என்றார். நீர்தாம் வரவேண்டிய இறைவாக்கினரா என்று கேட்டபோதும் அவர், இல்லை என்று மறுமொழி கூறினார். அவர்கள் அவரிடம், நீர் யார்? எங்களை அனுப்பியவர்களிடம் நாங்கள் மறுமொழி சொல்லியாக வேண்டும். எனவே உம்மை பற்றி என்ன சொல்கிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், ஆண்டவருக்காக வழியை செம்மையாக்குங்கள் என பாலை நிலத்தில் குரல் ஒன்று கேட்கிறது என்று இறைவாக்கினர் எசாயா உரைத்தது என்னை பற்றியே என்றார். பரிசேயரால் அனுப்பப்பட்ட அவர்கள் அவரிடம், நீர் மெஸ்ஸியாவோ எலியாவோ வரவேண்டிய இறைவாக்கினரோ அல்லவென்றால் ஏன் திருமுழுக்கு கொடுக்கிறீர் என்று கேட்டார்கள். யோவான் அவர்களிடம், நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் அறியாத ஒருவர் உங்களிடையே நிற்கிறார். அவர் எனக்கு பின் வருபவர். அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்கக்கூட எனக்கு தகுதி இல்லை என்றார். இவை யாவும் யோர்தான் ஆற்றுக்கு அக்கறையில் உள்ள பெத்தானியாவில் நிகழ்ந்தன. அங்குதான் யோவான் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பு பெருவிழாவை கொண்டாடி இந்த பிறப்பு பெருவிழாவினுடைய வார நாட்களில் நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களில் நமக்கு சொல்லப்படுகிற இறைவார்த்தை பகுதிகள் அத்தனையும் நாம் ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கான ஒரு அழைப்பினை தருகின்றன. இடையர்கள் ஆண்டவர் இயேசுவை அறிந்தது போல, மற்றவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு நடந்ததையெல்லாம் அவர்கள் பகிர்ந்து கொண்டது போல, நாமும் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற அழைப்பினை இன்றைய வாசகங்கள் தருகிறது. அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு முதல் வாசகத்தினுடைய ஒரே ஒரு வசனத்தை நம்முடைய சிந்தனைக்காக எடுத்துக்கொள்வோம். 1 யோவான் 2வது அதிகாரம் 1 யோவான் 2வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசியுங்கள். தொடக்கத்திலிருந்து நீங்கள் கேட்டறிந்தது உங்களுள் நிலைத்திருக்கட்டும். இந்த ஒரு வசனத்தையே நாம் எடுத்துக்கொள்வோம். தொடக்கத்திலிருந்து நீங்கள் கேட்டறிந்தது உங்களுள் நிலைத்திருக்கட்டும். அன்பார்ந்தவர்களே, நாம் என்ன கேட்கிறோமோ அதையே நம்முடைய வாழ்வாக மாற்றுகிறோம். அதுவும் தொடக்கத்தில் நமக்கு என்ன சொல்லப்படுகிறதோ அதுதான் நம்முடைய மனதில் பதிந்து நிற்கிறது. பசுமரத்து ஆணி போல என்று சொல்லுவார்கள். நீங்கள் பசுமரத்தில் ஒரு ஆணியை அறைந்து விட்டீர்கள் என்று சொன்னால்
அது நீங்கள் வெளியே எடுத்த பிறகு கூட அதனுடைய தழும்பு மாறாது, அது அப்படியே பதிந்ததாக இருக்கிறது. அதே போல நம்முடைய வாழ்க்கையில் தொடக்கத்தில் என்ன நமக்கு போதிக்கப்படுகிறதோ, என்ன கற்றுக் கொடுக்கப்படுகிறதோ, எவைகளை நாம் கேட்கிறோமோ அதுதான் நம்முடைய மனதில் ஆழமாக பதிகிறது. ஆகவே அது குறித்து நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அப்படி உங்களுக்கு போதிக்கப்பட்டதில் நீங்கள் நிலைத்திருங்கள் என்று தூய யோவான் இன்றைக்கு நமக்கு இந்த பகுதியிலே சொல்லுகிறார். இந்த நற்செய்தி பகுதியை எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் இந்த வசனத்திற்கு வலு சேர்ப்பது போல இன்றைய நற்செய்தி வாசகம் அமைந்திருக்கும். நற்செய்தி வாசகத்திலே திருமுழுக்கு யோவானிடத்திலே வந்து பரிசேயர்களால் அனுப்பப்பட்ட ஆட்கள் வந்து திருமுழுக்கு யோவானிடத்தில் கேட்பார்கள், நீர் யார் என்று கேட்கிறார்கள். அப்போ நீர் மெஸ்ஸியா இல்லை, இறைவாக்கினர் அல்ல, எலியா இல்லை, அப்படின்னா நீர் யார்? எங்களை அனுப்பினவங்களுக்கு நாங்கள் பதில் சொல்லணும், நீர் யார் என்று நீர் சொல்லுகிறீர் என்று கேட்டவுடனே அவர் எசாயாவினுடைய மேற்கோளை சொல்லி, பாலைவனத்தில் முழங்கிய குரல், ஆண்டவருக்காக வழியை ஆயத்தப்படுத்துவதற்காக அனுப்பப்பட்டவன் நான் என்று தூய திருமுழுக்கு யோவான் மிக தெளிவாக சொல்கிறார். அன்பார்ந்தவர்களே, திருமுழுக்கு யோவானுக்கு இது எப்படி தெரியும்? திருமுழுக்கு யோவானுக்கு இது எப்படி தெரியும் என்று நீங்கள் நினைத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், இங்கே தான் இந்த வசனத்தை பொருத்தி பார்க்கிறோம். தொடக்கத்திலிருந்து நீர் கேட்டறிந்தது உன்னுள் நிலைத்திருக்கட்டும். திருமுழுக்கு யோவானுக்கு தொடக்கத்திலிருந்தே சொல்லப்பட்டது. என்ன சொல்லப்பட்டது? தம்பி, உன் பிறப்பு இப்படி, நீ வளர்ந்த விதம் அப்படி, உங்கள் அம்மாவும் அப்பாவும் உனக்கு என்ன ஊழியம் செஞ்சுட்டு இருந்தாங்க, அவங்க என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாங்க, என்ன நடந்தது அப்படிங்கிறத தொடக்கத்திலிருந்தே அவருக்கு சொல்லப்பட்டது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உன்னுடைய அம்மாவும் அப்பாவும் கடவுளுக்கு முன்னாடி திருப்பணி செஞ்சு வந்தாங்க. அப்போ கடவுளுடைய தூதர் உங்கள் அப்பாவுக்கு தோன்றி இப்படி ஒரு குழந்தை பிறக்கும் அப்படிங்கிற ஒரு செய்தி சொல்லப்பட்டது. இது ஆச்சரியமான காரியம். அப்புறம் உங்கள் அப்பாவுக்கு வாய் பேச முடியாமல் போச்சு. அதன் பிறகு உனக்கு இப்படி பேர் வச்சாங்க. பேர் வைக்கும்போது உங்கள் அப்பாவுக்கு ஆச்சரியமாக நான் கட்ட விழுந்து அவர் பேச தொடங்கினார். உன்னையை பற்றி ஊரெல்லாம் பேச ஆரம்பித்தாங்க. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் இப்படி ஒரு குழந்தை பிறந்திருக்கான், இப்படி ஒரு குழந்தை பிறந்திருக்கிறான் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. அப்படின்னு சொல்லி 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 அவர் வளர்க்கப்பட்டார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆகவே திருமுழுக்கு யோவானுடைய மனதிற்குள்ளாக நான் யார், நான் எதற்காக அழைக்கப்பட்டேன் என்கிற ஒரு செய்தி மிக ஆழமாக பதிந்திருந்தது. நான் தான் கடவுளுடைய பணியை செய்வதற்காக அனுப்பப்பட்டவன் என்பதை அவர் உணர்ந்து கொண்டே பயணித்தார் என்று பார்க்கிறோம். தொடக்கத்திலிருந்து நீங்கள் கேட்டறிந்தது உங்களுள் நிலைத்திருக்கட்டும் அப்படின்னு சொல்லப்பட்டது இல்லையா? அது திருமுழுக்கு யோவானுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை மிகவும் பொருத்தமாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இதை நீங்களும் உங்களுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிக்க வேண்டும். நீங்கள் தொடக்கத்தில் என்ன கற்றுக் கொடுக்கிறீர்களோ அதுதான் உங்களுடைய பிள்ளை, அதுதான் உங்களுடைய மகன், அதுதான் உங்களுடைய மகள். நாம் எதை கற்றுக் கொடுக்கிறோமோ அதுவாக அது மாறுகிறார். ஒரு வீட்டில் ஒருத்தர் வாத்து வளர்த்தாரு. அந்த வாத்துக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தான். அந்த ஃப்ரெண்டு ஒரு பூனை. அப்போது இந்த பூனைக்கு ரொம்ப ஆசை இந்த வாத்து மேலே, என்னைக்காவது வாய்ப்பு கிடைச்சா சாப்பிட்றணும்னு. அதுதான் ஃப்ரெண்டு, பார்த்துக்கங்க. அப்போ என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால், இந்த வாத்து கூட்டை விட்டு வெளியே வந்த உடனே முகத்தை முழிக்கிறது யாரை பார்த்தா? பூனையை தான் பார்க்குறது. அப்போது பூனையை பார்த்த உடனே அதுக்கு என்ன தோணுச்சு? ரொம்ப சின்ன குட்டியாக இருந்து வளரும்போது, குஞ்சாக இருந்து வளர்கிற போதே அது எப்படி இருந்துச்சு சொன்னால் அந்த பூனை முகத்தில் தான் முழிச்சுது. அதனால் பூனையை பார்க்கும்போது அம்மா 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 அம்மான்னு சொல்ல ஆரம்பிச்சு. பூனை மியா மியா மியான்னு சொல்லிச்சுன்னா இதுவும் மியா மியா மியான்னு சொல்ல ஆரம்பிச்சிச்சு. இப்படியே சொல்லி வளர்ந்துக்கிட்டே இருந்தது. ஆனால் அந்த பூனை ரொம்ப விவரமான பூனை. அது என்னைக்காவது ஒரு நாள் இதை சூப்பு போட்டு அடிச்சிடணும் அப்படின்னு ரொம்ப பார்த்துக்கிட்டே இருந்தது. அப்போ இது ஒரு நாள் இந்த வாத்து அப்படியே வெளியே மேய போகும்போது
பக்கத்து குப்பமேட்டில் ஒரு கோழி மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. அந்த கோழி சொல்லிச்சு, நீ கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்க, அந்த பேர் ரொம்ப மோசமான ஆள், அவனுக்கு சேராத, அவன் வேறு நோக்கத்தில் தான் உங்கள்கிட்ட பழகிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி இந்த கோழி சொன்னிச்சு. இது அதெல்லாம் காதில் விழலை. ஆனாலும் ஒரு நாள் பூனை எல்லாம் பாத்திரத்தெல்லாம் ரெடி பண்ணி அடுப்பு கிடுப்பெல்லாம் ரெடி பண்ணி சூப் வைக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு. ஆனால் இந்த கோழி போய் மறுபடியும் ஒரு நாள் சொன்ன உடனே கொஞ்சம் எச்சரிக்கையாக தப்பிச்சுக்கிடுச்சு. இது தப்பிச்ச உடனே பூனை பார்த்தது, நீ சூப் வச்சா ஒப்பேறாது, பேசாமல் ஃப்ரை பண்ணிடுவோம்னு நினச்சிது. அப்போ இன்னொரு நாள் ஃப்ரை பண்ணுறதுக்காக அது ட்ரை பண்ணுது. அப்போ ஃப்ரை பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணும்போது என்ன செய்யுது, இதை கூப்பிடுது. அப்போது வாத்தை கூப்பிடுது. வாத்துட்டு கூப்பிடும்போது அன்னைக்கு பார்த்து கோழியும் வந்துடுது. கோழி வந்து சொல்லுது, அவன் பொல்லாதவன், வேறு ஏதோ முயற்சி பண்ணால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்க, உனக்கு தெரியுமா நீ பூனைக்கு பிறக்கலை, உங்கள் அம்மா அப்பாலாம் வாத்து அப்படின்னு சொன்னிச்சு. இது அப்பவும் நம்பலை. வாத்து வந்து நம்ப மாட்டேங்குது. நம்ம கண் முழிச்சு பார்த்தா பூனை தானே பார்க்க, இதுதானே நம்ம அம்மா அப்படின்னு சொல்லிட்டு மியா மியா மியான்னு பின்னாடியே போய்கிட்டு இருந்ததா. கடைசியாக இப்படி சொல்லி சொல்லி பார்த்தது காதில் விழலை. ஒரு நாள் இந்த கோழி தனக்கு ஃப்ரெண்டு ஒரு சேவல் இருந்துச்சு, அதையும் கூப்பிட்டு வந்துச்சு. அது ரெண்டும் சேர்ந்து ஒரு புக்கை கொண்டு வந்துச்சு. புத்தகத்தில் படத்தை காட்டுச்சு. இந்த பார், வாத்துனா இப்படி இருக்கும், இதுதான் நீ, இதுதான் நீ அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம் தான் அதுக்கு புரிஞ்சுதான், ஆமாம் நான் வாத்து அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுதான். அப்புறம் ஒரு நாள் பூனை தேடிக்கிட்டு விரட்டி பிடிக்கிறதுக்காக வந்திருக்கு. இந்த வாத்து என்ன செஞ்சுருக்கு, ரெண்டு ரெக்கையும் வச்சுக்கிட்டு நான் வாத்து நான் வாத்து நான் வாத்துன்னு தண்ணிகளை ஓட ஆரம்பிச்சுதான். கதை முடிஞ்சிடுது. ரைட்டா? கிறிஸ்துவிலே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, என்ன சொல்ல வருகிறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சி பார்க்கணும். நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதுவாக தான் இருப்பீங்க. நாம் சின்ன பிள்ளைகளுக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறோமோ அதுதான் பிள்ளைங்க உருவாகும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போது அந்த வீட்டை சந்தித்து முடிச்சுட்டு அடுத்த வீட்டுக்கு போகணும். ஒரு சின்ன பையனை, டேய் அந்த வீட்டுக்கு வா போவோம் அப்படின்னு கூப்பிடுறேன். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பையனை, வா போவோம், அந்த வீட்டுக்கு நீ கூட்டு வந்து காட்டு, அது யாருன்னு காட்டேன் அப்படின்னு சொன்னேன். உடனே அவன், ஃபாதர் நீங்கள் எங்கே கூப்பிட்டாலும் வருவேன், அந்த வீட்டுக்கு மட்டும் வர மாட்டேன்னா. டேய் என்னடா நீயே வரமாட்ட அப்படின்னு கேட்டால், எங்கள் அம்மா அங்கெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா அப்படின்னா. எதுக்கு உங்கள் அம்மா சொன்னா? அதெல்லாம் தெரியாது, எங்கள் அம்மா போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா. என்ன சண்டை அப்படின்னு அந்த வீட்டில் விசாரித்தா, என்றைக்கோ ஒரு நாள் சண்டை போட்டுருக்காங்க. அது பிள்ளைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. அந்த பிள்ளை என்ன சொல்லுதுன்னு சொன்னால், சாமியார் கூப்பிட்டதுக்கு கூட பக்கத்து வீட்டுக்கு வரமாட்டேங்க. ஏன்னு சொன்னால், அந்த குழந்தையினுடைய மனதில் அவங்க ஆக மாட்டாங்க, அவங்க நமக்கு சொந்தக்காரங்க இல்லை, அவங்க நமக்கு ஏற்ற ஆட்கள் இல்லை அப்படிங்கிறது ஆழமாக சொல்லப்பட்டிருக்கிறாரு. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்கள் எதை கற்றுக்கொள்கிறீர்களோ அதுதான் உங்களில் நிலைத்திருக்கிறார். தொடக்கத்தில் நீங்கள் கற்றுக்கொண்டதே நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதுதான் மிக முக்கியமானது. நம்ம இதை குறித்து நிறைய நேரம் தியானித்திருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், திருமணம்னா என்ன அப்படின்னு பார்த்த உடனே தொடக்கத்தில் இருந்தது போல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறார். ஆதியில் திருமணம் எப்படி இருந்தது? ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. சொல்லுங்க பதில். நிறைய பேருக்கு பதிலும் தெரிய மாட்டேங்குது, அதனால அப்படி யோசிக்கிறீங்க. கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, தொடக்கத்தில் இருந்தது போல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. திருமணத்தில் தொடக்கத்தில் எப்படி இருந்தது? ஆணும் பெண்ணுமாக படைத்தார். கணவன் தன்னுடைய தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இதுதான் கடவுளுடைய திட்டம். இது இருக்கணும். எந்த சூழ்நிலையிலும் இதில் பிரிவோ இழப்போ மாறுதலோ எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படி என்று சொன்னால் நாம் பல காரியங்களை தொடக்கத்தில் இருந்தது போல வாழ்வதில்லை. இடையில வந்த பிறகு நம்ம மாறிக்கிறோம். இடையில யாராவது எதையாவது சொன்னாங்கன்னா ஆமா இல்லை அப்படின்னு மாறுகிறோம். இடையில் யாராவது ஒரு தவறான போதனையை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள் என்று சொன்னால் அதையும் ஏற்றுக்கொள்கிறீர்கள். அதுதான் பிரச்சனைங்க. நாம் தொடக்கத்தில் கற்றதை நினைவில் வைத்துக் கொள்ளணும். பவுலடியார் திமோத்தேயுவுக்கு எழுதுகிற கடிதத்தில் திமோத்தேயுவுக்கு ஒரு அறிவுரை சொல்லி அனுப்புகிறார்.
என்ன அறிவுரை நீ பாருங்க. ரெண்டு தீமோத்தேயு 3வது அதிகாரம் 14-15 வசனத்தை வாசிங்க. 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 14-15. நீ கற்று உறுதியாய் அறிந்தவற்றில் நிலைத்து நில். யாரிடம் கற்றாய் என்பது உனக்கு தெரியுமே. நீ குழந்தை பருவம் முதல் திருமறை நூலை கற்று அறிந்திருக்கிறாய். அது இயேசு கிறிஸ்து மீது உள்ள நம்பிக்கையால் உன்னை மீட்புக்கு வழிநடத்தும் ஞானத்தை அளிக்க வல்லது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ சின்ன பிள்ளையா இருக்கும் போதே உனக்கு போதிக்கப்பட்டிருக்கு. அப்போவே நிறைய பேருக்கு செவிடாயிரும், காதே கேட்க மாட்டேன். காது கொடுத்தே கேட்கறது இல்லை. அப்போ காது கொடுத்தே கேட்கலன்னு சொன்னா உனக்கு உன் காதுக்குள்ள என்ன இறைஞ்சிக்கிட்டு இருக்கோ, என்ன சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கோ அதுதான் உனக்கு தோணும். கண்ணை மூடுனா அப்படியே படக்காட்சியா வருதுன்னு வச்சுக்கோமே. என்ன நோய்? இதுக்கு பேர் என்ன நோய்? என்னவோ ஒரு நோய். பாருங்க அன்பார்ந்தவர்களே, நீங்க என்ன பார்க்கிறீர்களோ அதுவான. எனக்கு கண்ணை மூடுனா அப்படியே எனக்கு அந்தோணியார் தெரியுறாரு, கோயில் தெரியுது, இறைவாசனம் தெரியுது அப்படின்னு சொல்றவங்க சொல்லுங்க, இயேசுவே வாழ்கன்னு சொல்லு. ரொம்ப கஷ்டம்தான். கண்ணை மூடினாலும் சரிதான், கண்ணை திறந்துக்கிட்டு இருந்தாலும் சரிதான், காதை மூடினாலும் சரிதான். காதை திறந்து வச்சிருந்தா கூட நமக்கு ஆண்டவருடைய வார்த்தைங்கிறது காதில் போய் சேரவே இல்லை. அதனால் நம்ம என்ன செய்கிறோம்னு சொன்னால், கற்று தேர்ந்தவற்றில் உறுதியாக இருக்க முடியலை. தொடக்கத்தில் கற்றுக்கொள்ளவே இல்லை, கற்றுக்கொண்டவர்களும் அதில் உறுதியாக இருக்க முடியவில்லை. அன்பார்ந்தவர்களே, இடையிடையே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. கோயிலுக்கு வாங்க, ஆண்டவருடைய வார்த்தையை வாசிங்க, இதை சொல்லு. யாராவது சொல்லிக் கொடுக்குறாங்களா? அப்போ சொல்லிக் கொடுக்கும்போது அதை என்ன செஞ்சிடணும்? நம்ம சிக்கன் பிடிக்கணும். அந்த வாத்துக்கு அந்த கோழி சொல்லி கொடுத்துச்சு கதையில், அதனால் ஆமல்ல நான் வாத்துன்னு அது தண்ணிக்குள்ள ஓடிச்சு. அதை மாதிரி நீ கடவுளுடைய பிள்ளை, நீ அந்தோணியாருடைய பிள்ளை, கடவுளுடைய வார்த்தையை நீ கேட்கிறவன், அதனால் இப்படி இருக்கணும் அப்படின்னு கற்றுக் கொடுத்தா அதில் நிலைத்து நிற்பதற்கு நமக்கு தெரியணும். தொடக்கத்திலேயே நாம் கற்றுக்கொள்ள மறக்கிறோம். கோயிலுக்கு வந்த உடனே அப்படியே பிரசங்க ஆரம்பித்த உடனே கொட்டாவி வருது, தலையை கவுந்துக்கிறீங்க, குசு குசுன்னு பேசுகிறீங்க, உங்களுக்குள்ளே இருக்கிறீங்க. பின்னாடி உட்காந்தா பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கவும் பிஸ்கட் கொடுக்கவும் அதில் ரொம்ப பிஸியாகிருக்கீங்க. எப்போ தான் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பிய? எப்போ தான் கேட்போம்? எப்போவுமே விழாது. எப்போவுமே விழலைன்னு சொன்னால் அன்பார்ந்தவர்களே, இடையில் யார் வேண்டுமானாலும் உங்களை எடுத்துக்கொண்டு போகலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? மேலே போகிறதில்லை. யார் வேண்டுமானாலும் உங்களை அந்த சபைக்கு இழுத்துடலாம், இந்த சபைக்கு இழுத்துடலாம், உங்களை அலக்களிக்க வைக்க முடியும். யார் வேண்டுமானாலும் உங்களை எப்படி வேண்டுமானாலும் பயன்படுத்தி கொள்ள முடியும். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையில் நீங்கள் உறுதியாக இருப்பீங்கன்னு சொன்னால், யாராவது எதுக்காவது ஒரு தப்பான காரியத்துக்கு கூப்பிட்டா கூட உங்களுக்கு என்ன தோணும்? எனக்கு ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்காருன்னு சொல்ல முடியுமா? முடியாதா? முடியும். அன்பு பிள்ளைகளே, ஆகவே தொடக்கத்தில் நீங்கள் கற்றதில் உறுதியா இருங்க. ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுக்கு ஒரு அறிவுரை சொல்றார். புளிப்பு மாவு குறித்து சொல்றார். புளிப்பு மாவு எப்படிப்பட்டது? கொஞ்சமோல நீங்க புளிச்ச தயிரை சேர்த்தாச்சுன்னா பால் ஃபுல்லாக என்னவா மாறிடுது? தயிராக மாறிடுது. அதே மாதிரி மாவு ஃபுல்லாக புளிக்கணும்னா கொஞ்சமோல பழைய மாவை சேர்த்துட்டா போதும். ஆனால் ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு சொல்றாரு, இது நல்லது தான்பா, ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆனால் நீங்கள் எந்த மாவு குறித்து எச்சரிக்கையாக இருக்கணும் அதை மிக அழகாக சொல்லுகிறார். மத்தேயு நற்செய்தி 16வது அதிகாரம், மத்தேயு நற்செய்தி 16வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 16:11. நான் உங்களிடம் கூறியது அப்பங்களை பற்றியல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளாதது எப்படி? பரிசேயர் சதுசேயர் ஆகியோரின் புளிப்பு மாவை பற்றி எச்சரிக்கையா இருங்க. அப்ப ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறார்? அன்பார்ந்தவர்களே, தீயவைகளை போதிக்கவர்களை குறித்து கவனமாயிருங்க. உங்களுக்கு யாராவது தீயதை போதிக்கணும்னு அவசியமே இல்லை. இன்னைக்கு நீங்க கேட்டுக்கிட்டே இருந்தாலே போதும். உங்கள் கையில் மிஷின் இருக்குது, வீட்டில் டிவி இருக்குது, நீங்கள் எதை வேணுமானாலும் கேட்குறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால்
நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருந்தால்தான் அதில் மூழ்கி இருக்கும். சில வீடுகளுக்கு போனால் எப்போ பார்த்தாலும் மாதா டிவி தான் ஓடும், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். சில வீடுகளுக்கு போனால் மாதா டிவினா அது எங்கே இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. நான் கிறிஸ்மஸுக்கு ஒரு ஊருக்கு பூஜைக்கு போயிருந்தேன். அங்கே போன இடத்துல அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரு சின்ன கிராமம். அப்போ அந்த கிராமத்தில் பேசிக்கிட்டு பூசை வச்சுட்டு இருக்கும்போது எல்லாருமே இப்படியே உட்காந்துருக்காங்க, ரொம்ப புறப்பாக உட்காந்துருக்காங்க. எனக்கு என்ன பிரசங்கம் வைக்கணே தெரில. ஏன்னா தந்தை மகன் தூய ஆவியார் வேறாலே அப்படின்னு சொன்ன உடனே சிஸ்டர் மட்டும் ஆமேன் அப்படின்னாங்க. ரெண்டு சிஸ்டர் மட்டும் ஆமேன்னு சொன்னாங்க. மற்றவங்க யார் வாயிலையாவது இந்த ஒரு பதிலாவது வருமானு பார்த்தா ஒத்த பதில் கூட வரல. நானும் பார்த்துக்கிட்டே இருந்தேன். கடைசி ஆண்டவர் உங்களோட இருப்பாராக அப்படின்னாங்க. ரைட்டு, இது ரொம்ப கதைக்காவாத போலுக்குன்னு சொல்லிட்டு நான் பிரசங்கத்தை ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், உங்களுக்கு குடில்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டேன். எப்படி குடில்னா என்னன்னு தெரியுமா? ஏன்னா அந்த ஊரில் குடிலே போடலை, கிறிஸ்மஸுக்கு குடிலே போடலை. குடில் என்ன தெரியுமா? அதுக்கு இப்படியே உட்காந்துருந்தாங்க. அப்போ குடில்னா என்னன்னு தெரில. யாரெல்லாம் சன் டிவி பாப்பா சொல்லுங்க அப்படின்னு. நான் அப்படின்னாங்க. யாரெல்லாம் மாதா டிவி பார்ப்பாங்க? அப்போ மாதா டிவி பார்ப்பீங்களா? மாதா டிவியா? மாதா டிவியில் பாட்டெலாம் போடுவாங்க, நிறைய நிகழ்ச்சிலாம் வரும் அப்படின்னு சொன்னால் அது எதுவுமே தெரில. என் அன்பு பிள்ளைகளே, நம்ம நினச்சி பார்த்தா ஆச்சரியமாக இருக்கிறது. எது நமக்கு நம்முடைய செவிகளை ஆக்கிரமித்திருக்கிறது அப்படிங்கிற சொல்கிறதுக்காக சொல்ல வருகிறேன். நிறைய விஷயங்கள் நம்ம ஆண்டவரில் ஒவ்வொரு நாளும் வளர்ந்துக்கிட்டே இருக்கணும்னு சொன்னால் நம்ம சில நேரங்களில் எல்லாமே பார்த்துக்கிட்டே இருப்போம். இன்ஸ்டாகிராமோ வாட்ஸ்அப்போ இதை பார்த்துக்கிட்டே இருப்போம். டக்குன்னு தள்ளி விட்டுக்கிட்டே போய்கிட்டே இருப்போம். பைபிள் வந்தாலும் தள்ளி விட்டுருந்தோம், அதான் மேட்ரு. ஆண்டவருடைய வார்த்தை வந்தாலும் பல நேரங்களில் தள்ளி விடுகிறவர்களாகத்தான் இருக்கிறோம். அப்போ கடவுளுடைய வார்த்தை உங்களுடைய வீடுகளில் விழுந்துக்கிட்டே இருக்கும், ஒலிச்சுக்கிட்டே இருக்கும். எப்போ பார்த்தாலும் கடவுளுடைய வார்த்தையை மையப்படுத்திய ஒரு செய்தி இருக்கும்னு சொன்னால் உங்களை யாரும் ஏமாற்றிட முடியாது, உங்களை யாரும் தடம்புரலை செய்திட முடியாது. நீங்கள் கடவுளுக்குள்ளாக நிலைத்திருப்பீர்கள். அதைத்தான் தூய யோவான் நமக்கு சொல்லுகிறார். தொடக்கத்திலிருந்து நீங்கள் கேட்டறிந்தது உங்களுக்குள் நிலைத்திருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறார். அப்படி நிலைச்சிருந்தா என்ன நடக்குமா? அடுத்து அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிங்க. 24வது வசனம், 1 யோவான் 2வது அதிகாரம் 24வது வசனத்துடைய பாதியை சொல்லியிருக்கோம். பாதிக்கு பிறகு வாசிங்க. தொடக்கத்திலிருந்து நீங்கள் கேட்டறிந்தது உங்களுக்குள் நிலைத்திருந்தால் நீங்கள் மகனுடனும் தந்தையுடனும் இணைந்திருப்பீர்கள். அப்போ கடவுளோடும் அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவோடும் நீங்கள் இணைந்திருப்பீர்கள். அதனால தான் இடையர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அவங்க போய் மாதாட்டையும் சூசையப்பட்டையும் சொல்கிறது என்ன? தங்களுக்கு சொல்லப்பட்டதை அவர்கள் சொன்னார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? தாங்கள் கேட்டதை சொன்னார்கள், தாங்கள் கேட்டறிந்ததை அவர்களுக்கு சொன்னார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நடந்திருந்தது என்று சொல்லப்படுகிறது. என் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் 1 யோவான் அதே பகுதியை பாருங்கள். 1 யோவான் 2வது அதிகாரம் அது 27வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருள் பொழிவு உங்களுக்குள் நிலைத்திருக்கிறது. இப்போ யார் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு கூட அவசியம் இல்லை. ஏன்னா நீங்கள் ஏற்கனவே அருள் பொழிவு பெற்றப்பட்டிருக்கீங்க. திருமுழுக்கில் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார், உங்களை அருள் பொழிவு செய்திருக்கிறார். அப்படி பாருங்க. அதனால் உங்களுக்கு எவரும் கற்பிக்க வேண்டிய தேவையே இல்லை. மாறாக நீங்கள் அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருள் பொழிவால் அனைத்தையும் கற்றிருக்கிறீங்க. என் அன்பு பிள்ளைகளே, அதனால நான் சொல்றேன், ஒவ்வொரு முறையும் வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் இந்த புது வருஷத்தில் நம்ம ஒரு முயற்சி எடுப்போம். இன்னைக்கு நான் தொடங்குகிற இந்த பைபிள் வசன பகுதியை நான் நாளெல்லாம் வாசிப்பேன். ஒரு 3 மாதத்துக்குள்ள பைபிளை வாசித்து முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதிப்பாடு இருக்கும். எவ்வளவு நேரம் டிவி பார்க்க முடியுமோ, எவ்வளவு நேரம் இன்ஸ்டாகிராம் பார்க்க முடியுமோ, எவ்வளவு நேரம் வாட்ஸ்அப் பார்க்க முடியும் பாருங்க. நல்ல செய்தி தான் இல்லையா? அதை மாதிரி எவ்வளவு நேரம் பைபிள் படிக்க முடியுமோ அவ்வளவு நேரம் படிங்க. படிக்கலாமா படிக்க முடியாதா? ரொம்ப சோகமான செய்தியா இது? கட்டாயம் படிக்க படித்தா தொடக்கத்திலிருந்து நீங்கள் கற்றுக்கொண்டது உங்களுடைய உள்ளத்திலிருந்து யாரும் பறிக்க முடியாது. அதுதான் நிறைவாக்கு கற்றுத்தருகிற பாடம். சிந்திப்போம். ஆமென்.
உணவான் இறைவா உழைப்பை கொடுத்தோமே உழைப்பின் கனிகளை படைத்தோமே. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையில் நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவாவும் திருமகன் வழியாக எல்லா மக்களிலும் உமது நிலையான ஒளியை ஏற்றினீரே. உமக்களின் உள்ளத்தில் மீட்பரின் ஒளி பெருகுவதான் நீர் தந்தவற்றையே நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுத்து உம்மையே நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெற வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எமக்கு மீட்பு தரும் உறவு பரிமாற்றம் கிறிஸ்துவில் இந்த ஒளி வீசுகின்றது. ஏனெனில் உமது வாக்கு வலுக்குறைந்த எங்கள் இயல்பை எடுத்தபோது சாவுக்குரிய மனிதத்தன்மை முடிவில்லாம் ஆட்சி பெறுவதோடு அல்லாமல் நாங்களும் வியப்புக்குரிய இந்த உறவு ஒன்றிப்பினால் நிலைவாழ்வில் பங்கு பெறுகின்றோம். ஆகவே வானக அணிகளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து முடிவென்றே சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம்கனிந்து தம்மை கையளித்த போதும் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயிரந்தோணி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய
தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கவுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முத்திரமை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் விடுதலை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக.
எனக்கென பரிசே ஒரு செல்வமே என் கடவுளுக்கு ஏழையின் பொருளை எனக்கென பரிசே மனமாறினே மகிழ்வடைந்தேன் நான் மனமாறினே மகிழ்வடைந்தேன் நான் பன்மடங்காக ஏழைக்கு கொடுப்பேன் உன்னோடு நான் விருந்துண்ண வேணும் உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும் உன் அன்பில் நான் உறவாட வேண்டும் உன்னோடு நான் என் பாவத்தை மன்னிக்க வருவாய் என் உளமதிலே அமைதியை தருவாய் என் பாவத்தை மன்னிக்க வருவாய் என் உளமதிலே அமைதியை தருவாய் என் இதயத்திலே வாழ்ந்திட வருவாய் என் இதயத்திலே வாழ்ந்திட வருவாய் என் வீட்டிற்கு மீட்பினை தருவாய் உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும் உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும் உன் அன்பில் நான் உறவாட வேண்டும் உன்னோடு நான் கிறிஸ்துவின் பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாளை இந்த ஜனவரி மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை, ஆண்டினுடைய முதல் வெள்ளிக்கிழமை. ஆகவே நாளை சிறப்பு நற்கருணை ஆராதனை இருக்கும். நம்முடைய ஆண்டவர் இயேசு நம்மை சந்திக்க வருகிற நற்கருணை ஆராதனையாக இருக்கும். ஆகவே இந்த ஆண்டினுடைய தொடக்கத்தை இறை அருளோடு நிறைந்த ஆசிரோடு நாம் தொடர்ந்து பயணிக்க இந்த நற்கருணை ஆராதனையிலும் திருப்பலியிலும் கலந்து கொள்வோம். நாளை மாலையில் நமது ஆலயத்தில் திருப்பலி நடைபெறும். எழுந்து நிற்போம், ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, எங்கள் மன திரும்புதலின் அரணாக புனிதமிக்கை மறை நிகழ்வுகள் விளங்க உம்மை வேண்டுகின்றோ. அதனால் இக்காலத்திலும் வருங்காலத்திலும் இவற்றை எங்களுக்கு அருமருந்தாய் ஆக்க வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. புதுமை வள்ளலே புனித அந்தோணியாரே, உம் புகழ் பாடும் பக்தர் குரல் கேட்டிடுவாயே, எங்கள் குறைகள் எல்லாம் போக்கிடுவாயே. புதுமை வள்ளலே புனித அந்தோணியாரே,